அனைவருக்கும் காலை வணக்கம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேம்பர் காமர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் பேசுகிறோம். முதலீடுகள் எப்படி வரவழைக்கிறது, அது வரவேற்பதை எப்படி வரவேற்பது, இதுதான் நம்மளுடைய கொள்கை. நிறைய முதலீடுகள் வெளிநாடுகள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு, தமிழ்நாடுக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் சில மாவட்டங்கள் வந்து சில மாவட்டங்கள் வரவே இல்லை அல்லது குறைவாக வந்திருக்கு. இந்த முதலீடுகளை எப்படி ஈடுபட ஆராயும் பொழுது எங்களுக்கு தைவான் இந்த நாட்டிலிருந்து இவ்வாறு முதலீடு செய்ய வேண்டும் 3 பெரிய எம்என்சி நிறுவனங்கள் அழைப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்கள், சர்வே பண்ணுங்கன்னு சொல்லும்போது தி ஆப்டர் டு விசிட்டர்ஸ் நாளைக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்து 2-3 எஸ்சி செட் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அது பிறகு போய் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. தே ஹேவ் அ க்ளோஸ்ட் மீட்டிங் வித் லோக்கல் பீப்புள் ஆன் 30th மார்னிங் சிப்காட் கங்கை கொண்டாலையும் 30th ஈவினிங் சிப்காட் தூத்துக்குடியில் 2 பெரிய மீட்டிங் இருக்குது. ஏன்னா சில முக்கியமானவர்கள் அரசு அதிகாரிகள் வரலாம், வராமல் இருக்கலாம், பரவாயில்ல. தே வாண்ட் டு ஹேவ் வாட் இஸ் வாட், உள்ளே என்ன இருக்குது. அதனால் சில எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸை கூட இங்கே விசிட் பண்ணுறாங்க. இங்கே விசிட் பண்ணுறது டிபி சோலார் யூனிட்டை விசிட் பண்ண கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். தூத்துக்குடியில் இப்போ ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ண வியட்நாமுடைய வின்ஃபாஸ்ட் என்ற நிறுவனத்தையும் அவங்க சுற்றி பார்க்குறாங்க. நார்மலாக இவங்க அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம கைடன்ஸ் செல் பீரோ செல்ஃப்ட் பழைய விஷ்ணு இருந்தார், கலெக்டரில் அவர் தான் இருந்தார். அழைப்பு மூலமாக சொல்லி அவங்க தேவன் பெர்மிஷன் தே கோ அரவுண்ட் பார்த்து தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிக்கு ரோடு, எலக்ட்ரிசிட்டி, பவர், கனெக்டிவிட்டி அண்டு லேபர் அவைலபிலிட்டி, ஸ்கில் என்ன இருக்குது எல்லாம் ஸ்டடி பண்ணால் ஒரு இன்வெஸ்டரை 80,000 கோடி கொண்டு வராங்க. 3 கம்பெனி இதில் சொல்லப்படுது. அவ்வளோ கூட 40,000க்கு வேலைங்கும் போது இன்வெஸ்டர் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த தே வில் ஆல்சோ சம் பேங்க் லோனு அதெல்லாம் இருக்கலாம். ஸோ அதனால் அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு விசிட், மேடன் விசிட் வராங்க. இட்ஸ் மேடன் விசிட். இதை ஏற்பாடு பண்ணதெல்லாம் அவங்களுடைய அசோசியேட் பெரிய கம்பெனி இதை டைப் பண்ணுற தைவான் ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்லி இந்தியாவில் சூரானா இன்டர்நேஷ்னல் அட்டர்னிஸ் சென்னையில் இருக்காங்க. அது ரெப்ரஸன்டேட்டிவ் உட்காந்துருக்காங்க மிஸ்டர் சஞ்சய். ஸோ தே வில் டூ அந்த டியூ டெலிஜென்ஸ் எல்லாம் அவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய 300க்கும் மேற்பட்ட தைவான் கம்பெனிகள் இங்கே இருக்குது தமிழ்நாடு இந்தியாவில். இவங்களுக்கு எல்லாம் அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதனால் அதில் அட்டாச்சி பிஸ்னஸ் அட்டாச்சி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எக்கனாமிக்கிலேருந்து தைவான்லேருந்து அவர் வராரு. இந்த 3 இவருடைய ஹெட்டு மொத்தம் 8 தைவானிஸ் இங்கே வராங்க இன்வெஸ்டர்ஸ். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ அதனால் பத்திரிகை ஊடகங்கள் தயவுசெய்து அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் எடுத்து ஏன்னா நம்ம பிள்ளைகளை பேர பிள்ளைங்களாம் வேலை வேணும்னா நம்ம மல்டிநேஷனல் கம்பெனி போனால் இங்கேயே இருந்தால் சந்தோஷம். அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, நம்ம வந்து நிலம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் நிலம் வந்து சென்னையில் சிப்காட்டில் 1 ஏக்கர் நம்மளாம் வச்சுப்போம். 1 ஏக்கர் வந்து 1.5 கோடி 2 கோடி ஆகும் சிப்காட்டில். இப்போ நம்ம வாங்குறது இங்கே வந்து 50 லட்சம் 40 லட்சம் கிடைக்கும், 38 லட்சம் வரையும் தெரியும். ஸோ அதனால் அந்த 1/3 இருக்குது. அவங்களுக்கு 500 ஏக்கர் 1000 ஏக்கர்னால கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல அக்விசிஷன் பண்ணி கொடுக்கலாம் சார். ஆர்வம் பண்ணி நம்ம தமிழக அரசு செய்யணும். படித்த பட்டதாரிகள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் நிறைய இருக்காங்க. அதனால வேலைக்கு ஆள்கள் நல்லா கிடைக்கும். என்ன மாதிரியான கம்பெனி கொண்டு வரணும்? மெயினாக வந்து ஒரு கம்பெனி வந்து லாஜிஸ்டிக்ஸ்னா இந்த வெசல் 200க்கும் மேற்பட்ட பெரிய வெசல்ஸ். ஸோ அந்த கண்டெய்னர் ஷிப்மெண்ட்டு அதுக்குரியனா அதில் இந்த கண்டெய்னர் லாஜிஸ்டிக்ஸு வேர் ஹவுஸ் வச்சாலே உங்களுக்கு என்னெல்லாம் வந்துடுது. வேர் ஹவுஸு, அவருடைய லேபர், டிரான்ஸ்போர்ட்டு, அது சப்ளை பண்ண வேண்டிய எல்லா மெட்டீரியலு, ஸ்டோர்ஸு, கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் எல்லாம் வச்சா தான் வேர் ஹவுஸ் வைக்க முடியும். சரியா? டக்குன்னு அப்படி வேலை வாய்ப்பு ஓன்லே இருக்குது. இன்னொன்று நான் சொன்னேன் இந்த டெல்டா எலக்ட்ரானிக்ஸ். அவங்க எலக்ட்ரானிக்ஸ் சூப்பர் எம்என்சி கம்பெனி 500ல் ஒரு கம்பெனி. அவங்க பேஸ்டு சைனா கம்பெனி, இப்போ பேஸ்ட் இன் தைவானில் எலக்ட்ரானிக் எப்போவுமே ரொம்ப ஒரு லெவல் மேலே இருக்கும். நம்பி வாங்கலாம் தைவான் ப்ராடக்ட். ஸோ அப்படிங்களா மெயினாக இந்த செமிகண்டக்டர் சிப் மேனுஃபேக்சரிங்க்கு பார்ட்ஸே செய்கிறாங்க. தைவான் தான் அமெரிக்காவோட முதல்ல பண்ணது லீடர்ஸ், வேர்ல்டு லீடர்ஸ். நல்லா தெரியும். தைச்சிங்க 2 இடம் இருக்குது. அதெல்லாம் விசிட் பண்ணிப்போம். அந்த மாதிரி இடங்களில் தான் அது செய்கிறாங்க. ஸோ இது ஒரு நம்ம தான் பார்த்துருக்கோம். டிபிஎஸ் எலக்ட்ரானிக் விமனுக்கு ரொம்ப எம்ப்ளாய் பண்ணக்கூடிய எல்லாம் அசம்பிளிங் லைனால் இதில் ரொபாட்டிக்ஸும் வருது. ரொபாட்டிக்ஸ் எல்லாம் அனிமேஷன் எல்லாமே வரும். எவ்வளோ பேருக்கு வேலை ஆனால் மொத்தம் 40,000 விட்டாரு கொடுத்துருக்காங்க. அரசோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? இல்லை, அரசு நடவடிக்கை பக்கத்தில் போகவே இல்லை. நம்ம இன்னும் போகல. ஃபஸ்ட்டு விசிட் இடத்த பார்க்குறாங்க. தென் மேலே போய் கைடன்ஸ் செல் மூலமாக யார் மந்திரிகளோ, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், செக்ரட்டரி எல்லாம் பார்ப்பாங்க. மெட்ராஸ் லெவலில் இருக்கிறனால எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க சூஸ் பண்ணணும். அவங்க மெட்ராஸ்லாம் விட்டுட்டாங்க, அங்கெல்லாம் பண்ணலை, ஓவர் க்ரௌடட் இருக்குன்னு. லக்கிலி தே பிராட் தம் அவர் ஃப்ரெண்ட்
திருநெல்வேலி ஸோ அவங்கள தான் தேங்க் பண்ணணும். கூப்பிட்டு வந்திருக்காங்க, தூத்துக்குடியும் பார்த்துருக்கேன்னு சொன்னால் தூத்துக்குடி போட்டிருக்க பக்கம் வெளில அப்படின்னாங்க. கங்கை கொண்டானை பற்றி நல்ல ஒப்பீனியன் நமக்கே கிடையாது, சொல்லக்கூடாது. அதனால் அது ரெண்டும் கேஸு லிட்டிகேஷன். இதில் வந்து இன்டர்ப்டாக பவர் சப்ளை இருக்கணும், பவர் காஸ்ட் கம்மியாக இருக்கணும், நல்ல ரோடு, குடிநீர், எஜுகேஷன், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், லேபர் அவைலபிலிட்டி, வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டு, செக்யூரிட்டி இவ்வளோ இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு வர முடியும். இல்லை இவ்வளோ 1000 கோடியை கொண்டு 80,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம போக முடியும் வெளியூரில். ஸோ அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ மக்களை புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ லோக்கல் பாடிஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். லோக்கல் பாடிஸ் வந்து வேறு எண்ணங்களில் போயிடக்கூடாது. இப்படி வந்தால் அந்த கிராமத்துக்கு ஒரு 100 ஆளுக்கு வேலை கிடைக்குன்னா கொடுப்பாங்க. 100 50 கிடைக்கலாம், 25 கிடைக்கலாம். ஸ்டில் நம்ம பிள்ளைகள் வெளியே போகிறதுக்கு இன்வெஸ்டராக உள்ளே கொண்டு வரது தான் பெஸ்ட். சரிதானா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதே நம்ம இருக்கிற ஃபெசிலிட்டி என்ன எல்லாமே காமிச்சிடோம்னா தென் தே வில் பிரிங் இன். ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒரு 40,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க இந்தியாவில். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. சார் சேம்பர் முன்னிட்டு எடுத்தாங்க. ஒரு நாள் நீ வாங்க, 30th மார்னிங் 11 o'clock இங்கே சென்ட் ஆண்டோனிஸ் இது இருக்குல்ல, அதில் 11 அங்கே 11 o'clock இருக்குது. தூத்துக்குடியில் ஈவினிங் 5 o'clock அங்கேயும் வராங்க. போர்ட்டுக்கிட்ட எல்லாம் பார்த்து ஒரு ரைனை பார்த்து மார்னிங்கே போர்ட்டை பார்த்துருவாங்க. மீட்டிங் ஈவினிங் இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படி லாஜிஸ்டிக்ஸு, ஃப்ரைட்டு எல்லாம் பார்க்கணும்ல சார். சர்வே மாதிரி வச்சுக்கோங்க. அங்கே சேர்மனை மீட் பண்ணுறாங்க. போர்ட்டில் ஒரு சேர்மன் சர்வே, டியூ டெலிஜென்ஸ், இந்த கவர்மெண்ட்டில் என்ன ஃபெசிலிட்டி கிடைக்கும், என்ன சப்சிடி கிடைக்கும், பவர்னால் இமீடியட்டாக பெர்மிஷன் கிடைக்கிறது. இவ்வளோ கவர்மெண்ட்டில் சில அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நம்ம ரஷ் பண்ணி வாங்கணும். ஆட்சி மாதிரி இருக்கணும்.